ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். நீங்கள் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமே கண்டென்ட்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ சாப்டர் 2 ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க இல்லையா? ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம மினோட்டோ பண்டில் எடுத்து இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு ரோச்சிமாரு பண்டில் எடுத்துகிட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு அந்த சூசனோ தேவை, ஸோ அதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த சூசனம் எடுக்கிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஈவெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2700 டைமண்டா, ஸோ அந்த டைமண்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூசனம் எடுக்க முடியுதா அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வரும்போது, அதாவது வீடியோ அந்த ஈவெண்ட் வரும்போதே நான் எல்லா ஈவெண்ட்டுக்குமே ஸ்பின் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மொத்தமாக அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்ட வச்சுருந்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டாலுமே யூஸ் போகிறது இல்லை. ஸோ ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் அவ்வளோ பேர் நான் பார்க்குறதில்ல. ஸோ நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்கிட்டையும் கேட்டிருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்து ரெக்கார்ட் வச்சுருக்கேன் ப்ரோ, போடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வீடியோ எடுத்து போட்டுருவோமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபியூச்சரில் எனக்கு பார்க்குறதுக்குமே யூஸ் ஆகும். ஸோ இப்படிலாம் ஸ்பின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த MP40 எடுக்க தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த MP40 எடுக்கிறதுக்கு இந்த 2000, அதாவது 2700 டைமண்டுமே ஸ்பெண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கலை. ஸோ என்ன நடக்க போகுது நீங்களே பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருந்துருக்கானுங்க. நான் அதை வச்சு நான் ஸ்பின் பண்ணேன். 5 டோக்கன்ஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் மிஷி ஷாப்பில் அந்த 5 டோக்கன் வந்து எடுத்துருந்தோம் இல்லையா ஸ்பின் பண்ணுறதுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ரை பண்ணி வந்திருப்பேன். ஸோ அந்த 5 டோக்கன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வலிச்சு நக்கிட்டானுங்க, ஒன்றுமே தரல. ஸோ ஆனால் அந்த MP40 ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைமண்ட் தான் தேவைப்பட்டுச்சு. நான் இது ஷார்ட்ஸுமே போட்டேன் ஆல்ரெடி. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். ஸோ கொஞ்சம் டைமண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துட்டேன். ஆனால் நான் சுத்தம் போது என்ன நினச்சேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு MP40 மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஏன்னா MP40யோட பவர்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நம்மள்ட்டையும் போக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருந்துச்சு. எல்லோ இருக்குது, அப்புறம் ரெட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனுமே இருக்குது. 3 ப்ரோக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிறோம். இல்லாத போக்கர் அந்த ப்ளூ கலர் போக்கர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்குபேட்டர்லேயே கடைசி போக்கர் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இல்லை. ஸோ அந்த டைமில் அதை எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அதோட கொஞ்சம் பவர் ஆஃப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளோட எல்லோ போக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செதற மாதிரி இருந்துச்சு புல்லெட்டு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு போக்கர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உச்சிகா MP40 வந்துருக்கு. ஸோ அதை நான் ட்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரையிலேயே இந்த ஈவெண்ட் வரும்போதே நான் வந்து மொத்த டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல இது எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் டைமண்ட் ஸ்பின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த MP40 நம்மளுக்கு கொடுத்துட்டானுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சரியான லக் இருந்திருக்கு நமக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2700 டைமண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இதில் ஸ்பெண்ட் ஆன டைமண்டு 500 டைமண்ட் தான். ஸோ 500 டைமண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MP40 உச்சிகா MP40 வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்த டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 டோக்கன்ஸ், 70 டோக்கன் நம்மளுக்கு வந்து இதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர பண்டில்ஸ்க்கு ஸ்பின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டைமண்டை சேவ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ நான் இந்த இது வரையில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியுமே இருந்துச்சு. ஸோ அதுதான் கடைசி நாள் கூட. ஸோ அதையும் நான் கிளைம் பண்ணிவிட்டேன். இப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு தோராயமாக 2300 டைமண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கங்களேன். ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு 2 பண்டில் தேவைப்பட போகுது. என்னென்ன பண்டில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட மினோட்டோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு பண்டிலும் க்ளைம் பண்ணிட்டோம். இன்னும் 2 பண்டில் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெயின் பண்டிலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மடரா பண்டிலு. ஸோ இது 2 பண்டில் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற டைமண்டே வந்து பார்த்தீங்கன்னா 2292 டைமண்ட் தான். ஸோ இந்த டைமண்டுக்குள்ளே நான் அதை எடுத்திருக்கேனான்றதை நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த டைமண்டுக்குள்ளே அதை எடுக்க முடியுமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ நானும் அதை தான் யோசித்தேன், நம்மளை திரும்ப டாப்அப் பண்ண வச்சுருவாங்களோ. ஆனால் இந்த ஈவெண்ட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குறிக்கோளாக இருந்தது என்னென்னா, நம்ம எக்ஸ்ட்ரா டைமண்டை டாப்அப் பண்ணவே கூடாது, இருக்கிற டைமண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யோசித்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மடரா ஈவெண்ட் வந்திருக்குது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்துச்சு. MP40 முடிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மடரா ஈவெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ மேலே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மடரா ஈவெண்ட்டில் நம்ம ஸ்பின் பண்ணலான்னு நம்மளுடைய ஓல்டு ட்ரிக்கு. ஸோ கிளியர் கேட்சை ஒரு 5 தடவை கொடுத்துட்டு நம்மளுடைய கேர்ள் கேரக்டரை வச்சுட்டு நம்ம ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா காலங்காலமாக கிடைக்கும்ன்றது தான் நம்மளோட நம்பிக்கை. இந்த 2099 டைமண்ட் நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பின்லாம் நான் ஸ்பின் பண்ணி, அதாவது ஃப்ரீ ஸ்பின்னு, 45 ஸ்பின்னு அப்படின்னு 45 டைமண்ட் ஸ்பின்னு அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பின் பண்ணி வச்சு நம்மள்கிட்ட டோக்கனை சேர்த்து வச்சுருக்கேன், 146 டோக்கனு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து மடரா பண்டில் வந்து கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்பின் பண்ணையில் நம்மளுக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டைமண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 1919 டைமண்ட் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ நம்மளுக்கு மடரா பண்டில் எடுக்கிறதுக்கு 250 டோக்கன் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம ஒரு 100 டோக்கன் எடுக்கிறதுக்கே தோராயமாக 1000 டைமண்ட் ஆயிரும். ஸோ நம்மள்கிட்ட 1000 டைமண்ட் போச்சாலும் மிச்சம் இருக்கிற 1000 டைமண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்டலும் எடுத்தாகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி நம்மளுக்கு கிடச்சிச்சா இல்லையான்றதான். ஸோ நம்மளும் ட்ரிக்கை யூஸ் பண்ணுறன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு கொஞ்சம் ஸ்பின் பண்ணுறேன், இங்கிட்டு கொஞ்சம் ஸ்பின் பண்ணுறேன், கிடைக்குமா அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ ஈவெண்ட் வர புதுசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்குற டோக்கன் வந்து என்னமோ 5 டோக்கனு 6 டோக்கனு இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ ஈவெண்ட் ஆரம்பிக்கலையே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் நம்ம இதில் ஸ்பின் பண்ணுறது அதில் ஸ்பின் பண்ணுறதுன்னு கொஞ்சம் மாற்றி தான் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளும் ட்ரிக்கெலாம் அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு டோக்கனுமே ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6 டோக்கனு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டோக்கனு ஒரு அப்புறம் சிங்கிளாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ டோட்டலாக இந்த ஸ்பின்னில் கொஞ்சம் பெட்டரான ஸ்பின் நினைக்கிறேன். 11 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோக்கனை தான் அங்கே ஒரு டோக்கன் இருக்குது, இங்கே ஒரு டோக்கன் இருக்குது, சுற்றி நிறைய டோக்கன் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தொட மாட்டேங்குது. பரவாயில்ல. ஆனால் இந்த டோக்கனில் இதில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஸ்பின்னில் தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுட்டானுங்க. நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் கூட 5 டோக்கன் மொத்தம் நம்மள்ட்ட 215 டோக்கன் இருக்குது. ஆனால் மட்ரா பண்டில் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு 250 டோக்கன் இருக்குது. ஸோ மட்ரா பண்டில் மட்டும் கொடுத்துருங்கடா. நான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஸ்கிப் ஆகி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெயிண்ட் பண்டலில் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்றது தான் என்னோடய எண்ணமாகவே இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இந்த ட்ரிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ ட்ரை பண்ணி வித்தை காமிச்சிக்கிட்டு இருந்தேன். வித்தை காமிச்சு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இது நம்மளுடைய 5 ஸ்பின்னாக போட்டுட்டு இருந்தேன். ஸோ நம்மளுக்கு அது போடுறது தான் லாபமும் கூட. ஸோ ஏன்னா மிச்சம் ஒரு ஸ்பின் பண்ணால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 டைமண்ட் நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1119 நம்ம டைமண்ட் வந்துருச்சு. இன்னும் நம்மளுக்கு தரலை. ஸோ டோக்கன் இன்னும் 20 தான் தேவைப்படுது. ஸோ ஸ்பின்னாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த ஒரு டோக்கனாக தான் தரானுங்களே தவிர்த்து இதை கொடுக்க மாட்டேறாங்க. இன்னும் நம்மளுக்கு தேவைப்படுறது இன்னும் ஒரு தோராயமாக 37 இன்னும் ஒரு கொஞ்சம் டைமண்ட் தான். ஸோ இதில் கொஞ்சம் ஸ்பின்னாக போட்டு இதுலேயாவது கிடைக்குதா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்குறேன். அட்லீஸ்ட் பெயிண்ட் பண்டில் கொடுத்தா கூட நம்ம வந்து மட்ரா பண்டில் க்ளைம் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்மளுக்கு 142 டோக்கன் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது எப்போ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளைம் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு டோக்கன் கிடச்சிரும். ஆனால் நம்மளுக்கு பெயிண்ட் பண்டலும் தேவைப்படுது. ஸோ பெயிண்ட் பண்டலும் நம்மளுக்கு வேணும். இருக்கிறது நம்மளுக்கு 929 டைமண்ட் தான் இருக்குது. ஸோ அதாவது 929 டைமண்டு நம்ம கணக்கில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ ஆனால் இப்போ என்னன்னா ப்ரோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மட்ரா பண்டில் க்ளீன் பண்ணிட்டேன். அந்த 250 டோக்கன் வச்சு எடுத்துட்டியா அப்படின்லாம் கிடையாது கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் மணிலே எனக்கு அந்த மட்ரா பண்டில் விழுந்துருச்சு. ஸோ கொஞ்சம் அந்த டைமண்ட்லேருந்து ஒரு 90 டைமண்ட் தான் ஸ்பின் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்ரா பண்டில் விழுந்துருச்சு. என்ன ப்ரோ சொல்கிற அப்படியே அந்த நீ போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸி ஒர்க்குனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை அப்படியே வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து டக்குன்னு ஒரு ஸ்பின்னாக போட்டேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டான் நம்மளுடைய மட்ரா. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு சேர்த்து வச்சிருந்த டோக்கனை வச்சு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்டலையும் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக அந்த டைமண்டில் வந்து மொத்தமாக நம்மகிட்ட இருக்குது இப்போ 839 டைமண்ட் நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட 57 டோக்கனுமே இருக்குது. ஸோ இப்போ நம்மள்கிட்ட மட்ரா பண்டலும் வந்துருச்சு. பெயிண்ட் பண்டலையும் நம்ம க்ளைம் பண்ணியாச்சு. ஸோ ஒராச்சிமார் பண்டலும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினோட்டோ பண்டலும் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட சூசனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளைம் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டோம். ஸோ சூசனோவில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு சூசனோ தான். ஸோ ஆல்ரெடி உள்ள ஒரு நம்மளுடைய நருட்டோ வந்து சம்மனிங் அமௌண்ட்டுமே நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ நம்மளுடைய அது பேர் டக்குன்னு நம்ம ஞாபகம் வர மாட்டேங்குது. நம்மளுக்கு நருட்டோ பார்த்தே கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ சூசனும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டக்குன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்லணும். ஸோ நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ நம்மளுடைய அந்த தவக்காலன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது. சரி நம்ம போய் அந்த எமௌண்ட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எமௌண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காண்டி நம்ம ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போயிட்டோம். அதான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்மளுக்கு என்ன கிடச்சாலும் நம்ம போய் நம்மளுடைய சோசியல் ஐலாண்டில் போய் போட்டு பார்க்குறது. ஸோ என்ன வந்து பார்த்திங்கன்னா இது சோசியல் ஐலாண்டில் தான் போட முடியும். இல்லாட்டி நம்மளுடைய ட்ரெயின் அவுட் நம்மளுடைய எப்படி சொல்கிறது மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் போட்டுக்கலாம் நம்மளோட லாபியில். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் போட முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்ட்டினை ஒன்று கொடுத்துட்டு ஸோ நம்ம பெயினுக்கு வந்து ஒரு ஹார்ட்டினை கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூசனோவை போட்டு விட்டுறலாம். சூசனோ நம்மளுக்கு
சூப்பராக இருக்குங்க பார்க்கலையே வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ நம்மளுடைய அந்த நருட்டோடைய அந்த சம்மனிங் எமோட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அது வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ தம்பி இம்ப்ரெஸ் ஆகிட்டாப்புல, நம்மள்ட்ட வந்து உட்காந்து எந்திரிக்கிறாப்புல. ஸோ நம்ம கேர்ள் கேரக்டர் நினச்சிட்டாப்புல போல இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூசன் எமோட்டை போட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பேற்றுவோம். ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த எமோட்டை போட இருக்குது. ஸோ சூப்பர் எமோட்டா. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனுங்களும் போடுவானுங்களே சூசன் எமோட்டு. ஸோ அது போடையில் வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வெளியில் போகலான்னு வருவேன். ஸோ அந்த டைமில் இன்னொருத்தன் போட ஆரம்பிப்பான், இட்டாச்சி போட ஆரம்பிப்பாப்புல. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்றத. ஸோ இப்போ நம்ம வந்து ஜாயின் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு குணாயை தூக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட போருக்கு தயாராகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நிற்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து வெளியேறிக்கலாம். ஸோ இப்போ நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சூசனை வந்து நருட்டோ இம்ப்ளிமெண்ட்டில் இருக்கிற இந்த சூசனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நம்மள்ட்ட 839 டைமண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே நம்மள்ட்ட ஒரு லக் இருக்குது. ஸோ என்ன லக்கு இருக்குங்கிறத வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்ரா பண்டில் நம்மள்ட்ட எடுத்தோம் இல்லையா, அந்த மட்ரா பண்டில் வந்து பார்க்கலாம். ஸோ மட்ராவோட ஹெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஅனிமேட் ஆகிட்டு வருவோம் பார்த்தீங்கன்னா நம்ம மட்ரா. ஸோ நம்ம கபூட்டோ வந்து ரீஅனிமேஷன் போடுறதுக்காண்டி போடுவோம்ல. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மட்ரா ரீஅனிமேட் ஆகிட்டு வருவாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் தான் வேறு லெவலு. ஸோ மலையிலேருந்து குதிச்சுட்டு போய் ஷினோபிஸ் அப்புறம் அடித்து வெளுத்து கட்டுவாப்பில். ஸோ அந்த அந்த பண்டில் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெயின் ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ சட்டையை கிழிச்சு விட்றோம் பார்த்தீங்களா, அந்த இதுதான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ கடைசியில் அந்த பெரிய அந்த கல் மாதிரி மேலே போகும் பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமில் தான் அவனோட சட்டை கிளியும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸு நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம பெயினாக ஆனால் கிளிக்காமல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இத்தாச்சிக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கணுன்றனால இதை கிழிச்சு கொடுத்துட்டானுங்க. ஸோ நம்ம இத்தாச்சி பண்ணலாம் எடுக்க முடியல. நான் சொல்ல போனால் இத்தாச்சிக்கான தான் சேர்த்து வச்சிருந்ததே டைமண்டு. ஸோ இத்தாச்சி வண்டில் நிறைய பேர் ஸ்பின் பண்ணுற பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மனசு வெறுத்துட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் பண்ணி நம்மளோட டைமண்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பேசாண்டி இருக்கிற பண்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். ஸோ என்ன சர்ப்ரைஸ் ப்ரோ அப்படின்னா என்ன இந்த எமௌண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்றீங்க. ஆனால் எமௌண்ட் வந்து எவ்வளோ டைமண்டில் விழுந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமே. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்பின்னு ஒரு ஃப்ரீ ஸ்பின் இருந்துச்சு. ஸோ அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 19 டைமண்ட் ஸ்பின் பண்ணலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னோட எமௌண்ட் விழுந்துருச்சு. நான் எங்கே விழுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் ஸ்பின் பண்ணேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் கொடுத்துட்டான். ஸோ நம்மளுக்கு இந்த எமௌண்ட்டை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரே இதாக ஆச்சரியமாக போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்கானப்பா, அதுவும் 19 டைமண்டில். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மூன் வால்க் அமௌண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீஷர்ட் கொடுக்கையில் நம்மளுக்கு 9 ஸ்பின்னில் விழுந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி டைமண்டில் விழுந்த ஒரு அமௌண்ட்னா இதுதான். ஸோ இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இதையுமே நம்ம போய் நம்மளுடைய சோசியல் ஐலாண்டில் போய் பார்ப்போம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் நேமே சேஞ்ச் ஆச்சு, அனி ஒய்டி அப்படின்னு நம்மளுடைய சேனலோடைய நம்ம அனி குருஜி சேனல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனி ஒய்டினே நம்ம பேரையும் மாற்றியாச்சு. ஒரு நேம் சேஞ்ச் கார்டை மட்டும் வாங்கி போட்டாச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனி குருஜின்னு மாற்றியாச்சு. ஸோ அது நம்மளுடைய சாதாரண ஒரு ரேண்டமாக அந்த எல்லோ கலர் டோக்கன் இருக்குன்னு அதை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமனிங் அமௌண்ட்டை போட்டு விடுவோம். ஸோ எப்படி இருக்குண்டே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய சுற்றி உள்ளவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே சமனாகி வருவானுங்க. ஸோ இதுக்கு ஜாயின் கொடுத்தானுங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமனாகி வருவானுங்க. சரி நம்மளுடைய எனிமிலாம் இப்படி வந்து சமனாகி வரானுங்க பாருங்கள். ஸோ சுற்றி உள்ள எல்லாருமே வந்து சமனாகி வரலாம் போல இருக்குது. கம்மி ஒரு சில பேர் தான் அப்படி இல்லாமல் ஸோ எல்லாருமே சமனாகி வருவானுங்க. ஸோ ஒராச்சி மாதிரி முழிக்கிறான், டே சமனிங்க மட்டும் நான் போடுறதுரா நீ எப்படா போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. ஸோ நம்மளுடைய சூசனவுமே நம்ம போட்டு விடுவோம். ஸோ நிரல் எல்லாம் வயலுலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூசனமும் வந்து போட்டாச்சு. சூசனமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ நம்மளோட இதுக்குள்ளே போனாலும் நான் சூசனம் போடாமல் விட மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய நருட்டோவுடைய அந்த சம்மனிங் எமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த எமௌண்ட்டை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே லாபி எல்லாத்தையும் அதை பயன்படுத்திகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு. ஸோ நருட்டோவுடைய சாப்டர் 1லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதையும் எடுத்து தான் நம்மளுடைய அந்த அமௌண்ட்டை அன்லாக் பண்ணோம். அதுலேயுமே நம்மளுக்கு லக்கில் இருந்துச்சு 5000 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விழுந்துருச்சு.
ஸோ இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 3400 டைமண்ட் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூசனாவே நம்ம அன்லாக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லக் யாருக்கு இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டைமண்டில் சூசன் எடுத்தாங்க ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருந்த டைமண்ட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மியான டைமண்ட் நம்மளுக்கு வந்து கம்மியான டைமண்ட் விழுந்ததே எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மடரா ஈவெண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்பின் ஆயிரும், MP40 ஈவெண்ட்டுக்கே வந்து எல்லாம் எல்லாமே காலி ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சது எல்லாமே லக்கு தான். ஸோ வந்து பார்த்துருப்பீங்க எல்லாமே லக்கு தான். நம்மளுக்கு அந்த சம்மோனிங் மோட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லக்கில் தான் கிடச்சிச்சு. ஸோ இப்போ என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஒபிட்டோ ரிங் ஈவெண்ட் வந்துருச்சு. ஸோ ஒபிட்டோ ரிங் ஈவெண்ட்டுக்காண்டி நம்ம காத்திருந்தோம். ஒபிட்டோ ரிங் ஈவெண்ட்டுக்காண்டி அந்த 820 டைமண்ட் நம்ம சேர்த்து வச்சுருந்தோம். ஸோ இதுக்காண்டி நம்மளுக்கு எதாவது லக் இருக்குமா அப்படின்றதுக்காண்டி இதுக்கு நம்ம ரெக்கார்டை முன்னக்கூடியே ஆன் பண்ணிட்டோம். ஏன்னா சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டு ஆன் பண்ணாமல் கிடச்சதுக்கப்புறம் நம்ம போட்டிருந்துருப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு எங்கே லக்கில் கிடச்சிட போதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு நம்ம ஸ்பின் பண்ணலான் இருக்கோம். ஸோ என்னுடைய எய்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய நருட்டோக்காண்டி நம்ம நருட்டோ சாப்டர் 2காண்டி நம்ம டைமண்ட் சேர்த்து வச்சுருந்தோம். ஸோ டோட்டலாக அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம டாப் அப் பண்ணக்கூடாது. சாப்டர் 1க்கு அப்படி தான் நினச்சேன். ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப நாள் நான் வந்து டாப் அப் பண்ணாமல் வச்சுட்டே இருந்தேன். ஸோ சாப்டர் 2 வருதுன்னு சொல்லியிருந்தானுங்க. ஸோ அதுக்கு சேர்த்து வச்சிருந்த டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் வந்துச்சு. நான் அதில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி நம்மகிட்ட இருந்த டைமண்ட்டு 3400 டைமண்ட் தான் இருந்துச்சு. ஸோ அது சாப்டர் 5க்கு நம்ம அப்படியே மொத்தமாக அப்படியே வச்சிருந்தோம், எதுக்குமே ஸ்பின் பண்ணாமல். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ ஈவெண்ட்டுக்கு ஸ்பின் பண்ணோம். இப்போ நருட்டோ சாப்டர் 2க்கு ஸ்பின் பண்ணோம். இப்போ சாப்டர் 3 வந்துச்சுன்னா அதுக்கு ஸ்பின் பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த பண்டிலும் நம்மளுக்கு முக்கியமாக எனக்கு வந்து படலை. ஏன்னா நம்மளுக்கு தேவையான நம்ம அனிமே கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் பண்ணுறேன். மித்தபடி வேறு எதுக்குமே எனக்கு ஸ்பின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோணலை. ஸோ நம்ம நருட்டோ ஈவெண்ட் வந்தால் ஸ்பின் பண்ணுவோம். அப்புறம் ஒன் பீஸ் வந்தால் ஒன் பீஸ் ஸ்பின் பண்ணலாம். ஸோ டிராகன் பாலில் ஏதாவது நல்லது இருந்தால் நல்ல காஸ்டியூம் வந்தால் ஸ்பின் பண்ணலாம். டிராகன் பால் வருதுன்றானுங்க. அப்புறம் பென்டனுக்கு எனக்கு ஐடியா இல்லை ஸ்பின் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பண்டில் பொறுத்து பார்ப்போம். ஸோ நம்ம அனிமே கேரக்டர்ஸ் வந்தால் நம்ம ஸ்பின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ இப்போ ஒபிட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 டோக்கன் கேட்குறானுங்க. அது பாசிபிளான்னு தெரியல. இருக்கிற ஃப்ரீ வவுச்சர்லாம் வந்து வச்சு ஸ்பின் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 820 டைமண்ட்டை வந்து நம்மளுடைய இட்டாச்சிக்கு ஸ்பின் பண்ணலாம். நிறைய பேருக்கு லக்கில் கிடைக்குது அப்படின்றான். என்ன அப்புறம் இப்போ தான் நீ கொடுக்கவே மாட்டானுங்கன்றா அப்புறம் லக்கில் கிடைக்குது அப்படிங்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டு கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பொருளை தள்ளி விடணும் தான் பார்ப்பான் அங்கே இருந்தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் பார்த்து கேள்விப்பட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி பண்ணல கொஞ்சம் ஸ்பீட்லேயே கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்மளால் கொஞ்சம் டைமண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒபிட்டோ எப்படியும் கிடைக்காது. அதுக்கு 200 டோக்கன் தேவைப்படுது. எப்படி பார்த்தாலும் இன்னும் 1000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டாப் அப் பண்ண வச்சுருவானுங்க. நம்மளுக்கு டாப் அப் பண்ணலாம் இப்போதைக்கு நம்மள்ட்ட அமௌண்ட் இல்லை. ஸோ இருக்கிற 820 டைமண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலியானாலும் பரவாயில்ல, ஏதாவது லக்கில் கொடுங்கடா அப்படிங்கிறதான் என்னோட ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சியில் கொஞ்சம் ஸ்பின் பண்ணி விடுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட்டு வந்த நாள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பின் வச்சு தவிர்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டைமண்ட் ஸ்பின்னு கூட இதில் பண்ணலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என் லக்கில் கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னு கூட இதில் நான் பண்ணலை. ஸோ இப்போ தான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டோக்கனை தான் கொடுத்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க நம்மளுக்கு. ஸோ 830 டைமண்ட் போக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்மள்கிட்ட டைமண்ட் அவ்வளோதான் முடிய போகுது இல்லையா. ஸோ ஒரு டோக்கனாவது கொடுங்கடா. நம்மளுடைய அந்த அந்த இதையாவது எடுத்துகிட்டு போயிடுறேன், அந்த கத்தியாவது. ஸோ என்னடா இது நம்மளுடைய எதாக இருந்தாலும் நம்ம நருட்டோ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறந்து போயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்லாம் மறந்து போயிடுச்சு. ஆனால் மெயினான நம்மளோட கேரக்டர்லாம் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் நம்மளுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களெலாம் மறக்க மாட்டேன். ஸோ சைடு கேரக்டர் மட்டும் ஒரு சில கேரக்டர்லாம் மறந்து போச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்ட் வில்லேஜ் சார்ந்தவனு அந்த 7 இருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் ஒருத்தவனுடைய ஆயுதமாக தான் இது இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் எது நான் கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கிற மாதிரி தெரில. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி இதுலையா ஸ்பின் பண்ணி விட்டுருவோம், இதுலையாவது ஒபிட்டோவாவது கிடைக்கிறானா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒபிட்டோவை கிடைக்கிறதுன்னு பார்த்தேன். ஏன்னா அதில் ஸ்பின் பண்ணி வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸை வச்சு கூட நம்ம எதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். மட்ரா பேக்கு இல்லை அந்த எமௌண்ட்டை கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வேறு ஸ்பின் பண்ணி கிடைக்காம போச்சுன்னா இருக்கிற டைமண்ட் வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மள்ட்ட ஒரு 70 டோக்கன் இருந்துச்சு. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது எடுப்போம் அப்படின்றதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் ஒரு ஏகேன்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க, வேஸ்ட்டான ஏகே.
ஒன்றுத்துக்கு ஆகாது. ஸோ எதுக்கு அதை இதில் போய் 200 டோக்கன் கேட்டிருக்கானுங்க இல்லை கெஜ்ஜான்னு இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஸோ மேபி ஃபியூச்சரில் வேணால் அதுக்கு டோக்கன் குறைப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குறைப்பானுங்களா என்னன்னு தெரியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டைமண்ட் பூரா இதுலேயே முடிச்சிடணும், சாப்டர் 2லேயே முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமண்ட்டையும் ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து டைமண்ட் இருக்கிறது ஆபத்து தாங்க. ஸோ நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்து ஏதாவது பன்னி ஈவெண்ட் வருதுங்கிறானுங்க. ஸோ அடுத்து எஃப்எஃப்டபிள்யூ வருதுங்கிறானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க நம்ம 820 டைமண்ட் வச்சு ஏதாவது ஸ்பின் பண்ணிடுவோம். அதை வச்சு நம்மளுக்கு ஏதாவது ஆசை காமிச்சு விட்ருவானுங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம டாப் அப் மந்த்லி வீக்லின்னு போடுற மாதிரி இருக்கும். சரி நம்மள்ட்ட அந்த அளவுக்குலாம் மணி இல்லை, நம்ம இருக்கிற டைமண்டை மொத்தத்தையும் முடிச்சு விட்டோம் அப்படின்னா இது டைமண்டே நம்ம எப்படி ஸ்பின் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி இதுலேயே ஸ்பின் பண்ணி விட்டணும்னு தான் என்னோட எண்ணம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்பின் பண்ணிட்டேன். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒபிட்டோ கொடுக்குற மாதிரி தெரில. ஸோ ஒபிட்டோ நம்மளுக்கு கிடைக்கவில்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 15 டைமண்ட் தான் மிச்சம். ஸோ நம்மள்ட்ட ஒரு 120 டோக்கன் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு தேடி பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எமௌண்ட் இருந்துச்சு 120 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்ரா ஈவெண்ட்டில். ஸோ அந்த 120 டைமண்டுக்கு அந்த ஃபயர் பால் ஜூட்ஸ் எமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 120 டோக்கன் தான் கேட்டிருந்தானுங்க. ஸோ அதையே நம்ம எடுத்து விட்டு போயிடுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இதில் நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி ஒன்றும் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதையே அமௌண்ட்டை எடுத்து விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதையே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் அமௌண்ட்டையும் எடுத்தாச்சு. ஸோ நருட்டோ ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றும் முடிக்காது இட்டாச்சி ஈவெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து அந்த பேர் என்னது ஃபைனல் ஷாட் அமௌண்ட்டு. ஸோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு எடுக்கலை. ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் மோஸ்ட்லி எல்லாம் எடுத்துட்டோம். நம்மளுக்கு அந்த அந்த பேர் என்னது ரீஅனிமேஷன் ஜூட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் அமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடரா பெயின், ஸோ அப்புறம் சூசனம், ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்புறம் சூப்பர் அமௌண்ட்டில் நம்மகிட்ட 2 இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் பால் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் லாபியில் வந்து எடுத்து போட்டு பார்ப்போம். ஸோ நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வருதால நம்மளுக்கு உள்ள பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து பார்க்கையில கொஞ்சம் பெருசாக வருமானு பார்த்தேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பால் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க எனக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க.